Hi, I am Samaya. இதுக்கு முந்தின லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கன்வெர்ட்டரை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பக் பூஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர்லாம் என்ன, நம்ம லோ வோல்டேஜாக கொடுத்தோம்னா ஹை வோல்டேஜாக நம்ம பவர் சப்ளை பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக் பூஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட்டில் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் ஒரு லோ வோல்ட்டாக, அதாவது நான் இன்புட்டில் என்ன வோல்டேஜ் கொடுக்குறேனோ அதை விடையும் அவுட்புட்டில் லோ வோல்ட்டாக இல்லை ஹை வோல்டேஜாக வந்து பூஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது பவர் சப்ளையை நான் என்ன பொலாரிட்டியில் இங்கே கொடுக்குறேனோ அவுட்புட்டில் அதே பொலாரிட்டி டைப்பில் உங்களுக்கு பவர் சப்ளை அப்படிங்கிறது கிடைக்காது. இப்போ இதை நான் வந்து காமனாக க்ரௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது காமன் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவுட்புட்டில் அதே காமன் பாயிண்ட்டை நீங்கள் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ப்ளஸ் வோல்ட் இங்கிட்டு கொடுத்து ரெகுலேட் பண்ணும்போது அவுட்புட்டில் உங்களுக்கு நெகட்டிவாக தான் கிடைக்கும். நான் சொல்கிறது பக் பூஸ்ட்டையும் கக் கன்வெர்ட்டர் இன்னொன்று இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே பொலாரிட்டி சேஞ்சாக தான் கிடைக்கும். இப்போ அதனுடைய சர்க்யூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பக் பூஸ்டருடைய சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு சுவிட்சு, இந்த இடத்துல சுவிட்சு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலம் ட்ரை பண்ணும்போது மாஸ்பெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டிரான்சிஸ்டர் லைஜிப் ஏதோ ஒரு சுவிட்சிங் காம்பனண்ட்டாக இருக்கலாம். மைனஸு ப்ளஸ்ஸு, இது க்ரௌண்ட் ஏரியா, இது எடுத்துக்கிடுவோம். டேரெக்டாக அந்த சுவிட்சுக்கு ஆப்போசிட்டு காயில் வந்து நேரடியாக க்ரௌண்டோட கனெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயோடு போட்டிருப்பாங்க. டயோடுடைய டேரக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் மாற்றி இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சுவிட்ச் பண்ணும்போது டேரெக்டாக அதுக்கு வந்து பவர் சப்ளை போகும். அந்த சர்க்யூட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. இந்த இடத்துல டயோடு அப்படிங்கிறது கரெக்டாக போடணும். ஆப்போசிட் டேரக்ஷன், இப்போ நான் சுவிட்சு க்ளோஸ் ஆகும்போது கரண்ட் வந்து இப்படி கிராஸ் ஆகும். இதன் மூலம் கரண்ட்டை நம்ம வேரியஸ் பண்ணி அவுட்புட்டில் ஒரு பவர் சப்ளை எடுக்கலாம். அதுக்கடுத்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர், அதுக்கடுத்து லோடு. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ப்ளஸ் பவர் சப்ளை கொடுக்குறேன். இதை நான் சுவிட்சிங் பண்ணுறேன். ஆனால் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரௌண்ட் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் பவர் சப்ளை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி தான் கிடைக்கும் இந்த பக் பூஸ்ட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற வோல்டேஜை விடையும் லோ வோல்டேஜாவோ இல்லை ஹை வோல்டேஜாவோ பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டைப்பில். இதே இதில் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் மூலம் கொடுத்து சுவிட்சிங் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டில் நெகட்டிவாக தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க அந்த பவர் சப்ளையை. இதே இது உங்களுக்கு இன்னொன்று, இந்த இடத்துல நெகட்டிவ் பவர் சப்ளையில் கொடுத்து சுவிட்சிங் பண்ணால் அதனுடைய சர்க்யூட் எப்படி இருக்கும் அதையும் பார்த்துருவோமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு, இதுவும் பக் பூஸ்டர் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவ் பவர் சப்ளை, அதாவது காமன் க்ரௌண்டு வந்து காமனாக இருக்கிறப்ப இந்த இடத்துல காமனான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் வந்து பாசிட்டிவாக ஒரு பவர் சப்ளை க்ரௌண்ட்லேருந்து கொஞ்சம் கூடவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் ரெகுலேட் பண்ணி எடுக்கலாம். இதுவும் பக் பூஸ்ட்டு தான், இதுவும் பக் பூஸ்ட்டு தான். ஆனால் இதில் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த பக் பூஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பவர் சப்ளை பொலாரிட்டியில் கொடுக்குறீங்களோ அவுட்புட்டில் அதே பொலாரிட்டியில் கிடைக்காது, அது நெகட்டிவாக தான் கிடைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்துறதை பொறுத்து எந்த டைரக்ஷனில் எந்த ரெண்டு டெர்மினல் வேணுமோ அதை வச்சு நீங்கள் வந்து அவுட்புட்டில் எடுத்துக்கலாம், ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற டெர்மினலாக.